விஜய் இல்ல ஒரு தான தர்மங்கள் செய்ய ஆரம்பிச்சது அரசியல்ல வரணும்ன்றது முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அது உண்மையான தான தர்மம் கிடையாது. இது நம்பர் 1. 2வது, ஒரு 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 பொதுமக்களோட ஒரு கனெக்ட் இருக்கணும். அந்த கனெக்ட் விஜய் கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த கனெக்ட் நிச்சயமா அண்ணன் சீமான் கிட்ட இருக்கு. ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் மக்கள் போராட்டத்துல கலந்துக்கிட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கான தீர்வு, அதுக்கு ஒரு கட்சியா ஒரு மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவரா என்ன செய்ய முடியுமோ, நீதிமன்றத்துல போக முடியுமா, இல்ல போராட்டம் செய்ய முடியுமா, எல்லா முயற்சியும் செய்யறாரு. செய்து பல விஷயங்கள வெற்றி அடைஞ்சிருக்கிறார். மக்களோட என்னைக்குமே இருக்கிறாரு. மக்களின் தலைவர்னா அது சீமான் தான். அந்த தகுதி விஜய்க்கு இல்ல. இன்னொரு விஷயத்த PR சுந்தர் சொல்லுவாரு அப்படின்னு நான் பார்த்தேன், அவர் சொல்லல. ஆனா நான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான விஷயம், பிரஸ்ஸை சந்திக்கிறதே இல்ல விஜய். ஒரு கோழையாக, ஒரு ஆண்மையற்ற தன்மையா பிரஸ்ஸை பார்த்தாலே பயந்துகிட்டு ஓடுறாரு. இது வரைக்கும் அரசியல்ல இருந்துகிட்டு பிரஸ்ஸையே சந்திக்காத நபர்கள் செட் பண்ணி வச்சு சந்திக்கிறது, ஆளுகளை அவங்க கட்சிக்காரங்களையே பிரஸ்ஸா வச்சுக்கிட்டு அவங்கள கேள்வி கேட்க சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் சொல்றது, இந்த மாதிரியான பிழைக்கிறவர்கள்லாம் ரொம்ப ஆபத்தானவர்கள். அவர்கள்லாம் மக்களுக்கு எதிரான விஷயங்களை தான் செஞ்சிருக்கிறாங்க. பிரஸ்ங்கிறது வேற யாரும் இல்ல, செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் செய்தியாளர்களின் கேள்விகள் அல்ல, மக்களின் மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளை தான் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. நம்மளால டைரக்டா போய் ஸ்டாலினை பார்த்தோம், மோடியை பார்த்தோம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அப்ப நம்ம தரப்பு, நம்ம சார்பா இவர் கேட்கிறாரு, அந்த செய்தியாளர் கேட்கிறாரு. அவர் பதில் சொல்லும்போது அதை நம்ம டிவிலயோ யூடியூப்லயோ பார்த்துட்டு ஓகே இதுதான் அவருடைய பதில், இதுதான் அவருடைய நிலைப்பாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாம அரசியல்ல இன்னைக்கு வரைக்கும் ஓராண்டை தாண்டி, கட்சி ஆரம்பிச்சு ஓராண்டை தாண்டிய பிறகும் சந்திக்காம தப்பிச்சு ஓடக்கூடியவர் எவ்வளவு பெரிய ஆபத்தானவராக, கோழைத்தனமானவராக இருப்பாரு. இவர் தலைமைத்துவ பண்புக்கு தகுதி இல்லாதவர், தமிழர்களை ஆள்றதுக்கு தகுதி ஒரு துளி கூட இவருக்கு இல்லை அப்படிங்கறதெல்லாம் இது வெளிக்காட்டுது.